வணக்கம். நான் பெஞ்சமின், ஃபார்மகனோட ஃபவுண்டர். இப்போ வந்து மல்பரி ஃபீல்டுக்கு நம்ம வந்திருக்கோம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 அடி ரோ டு ரோ ஸ்பேசிங் வச்சிருக்காங்க. ஐ திங்க் பிளான் டு பிளான் கிட்டத்தட்ட 1.5 2 அடி வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 1.5 அடிக்கு மேலே 1.5 அடிக்கு மேலே இருக்கும். இது மாதிரி இந்த லேட்டரல்ஸ் மேலே தூக்கி போட்டிருக்கீங்களா? அதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்குதா? ரீசன் பார்த்தீங்கன்னா சார் 2 விஷயம் சொல்லுவோம். ஒன்று பார்த்தீங்கன்னா கீழே போட்டிருக்கும் போது நமக்கு இது அடியில் வர களை வருது இல்லைங்க, அப்போ வந்து இந்த ட்ரிப் ஹோஸில் இருக்க அந்த ஹோல்ஸில் அந்த ரூட்ஸ் எல்லாம் போய் அடைச்சிக்குது. ஸோ இன்னொன்று வந்து நம்ம இந்த ஒன்ஸ் ஒரு க்ராப் கட்டிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம வீடிங் பண்ணுவோம். அந்த டைமில் இந்த டியூப்ஸ் டேமேஜ் ஆகுது. ப்ரஷ் கட்டர் யூஸ் பண்ணும்போது. ஆமாம். ஸோ அதை நம்ம இது பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக மேலே எடுத்து போட்டிருக்கோம். ஓகே. ஸோ இதில் எங்களுக்கு ஒரு விஷயம் என்ன ஆகுதுன்னா, ஸோ ஒவ்வொரு ஹோல்ஸ்லையும் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஆமாம். ஸோ இந்த இடத்த உங்களுக்கு அந்த சால்ட் ஃபார்மேஷன் ஆகுது. ஸோ ஒரு ரோவில் ஒரு 5 இடத்துல நமக்கு இந்த சால்ட் ஃபார்மேஷன் ஜாஸ்தியாக இருக்கும்போது அங்கே நமக்கு தண்ணி வர மாட்டேங்குது. அப்படிங்கும் போது நமக்கு இந்த இடத்த செடியோட க்ரோத் ரொம்ப கம்மியாகும், இல்லை சில இடத்துல நீங்கள் செடியும் இறந்து போயிடும். ஆமாம். ஸோ எனக்கு இதில் ஒரு சில இன்புட்ஸ் நான் சொல்கிறேன். ஓகே. ஒன்று வந்து நான் ஏற்கனவே அந்த கானுக்கு சொன்ன மாதிரி இதுக்கும் நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக அவுட்புட்டில் வந்து ஒரு ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் உங்களால் பார்க்க முடியும். ஓகே. இது வந்து ஃபர்ஸ்ட் இன்புட். ஓகே. செகண்ட் இன்புட் வந்து இந்த லேட்டரல்ஸில் உப்பு படிதுன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாங்க. இந்த உப்பு படிகிறதுக்கான காரணமே, நான் ரொம்ப சிம்பிள் ஓவராக கெமிக்கல் பேசாமல் ரொம்ப சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்லணும்னா, எல்லா கெமிக்கல் பாண்டிங்லேயுமே வந்து ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ் மாலிகூல்ஸ் இருக்கும் இல்லையா? அது ரெண்டும் சேர்ந்து இருக்கும்போது தான் அந்த உப்பு வந்து செடிமெண்ட்டாக ஃபார்ம் ஆகுது. இதை நீங்கள் பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருந்ததுன்னா ஃபார்ம் ஆக வாய்ப்பு இல்லை. ஓகே. இதுக்கு அந்த மேக்னெட்டிக், அது வந்து ஃபில்டர் அப்படிங்கிறது ஒரு மிஸ்நாமர், பட் அப்படி தான் எல்லாரும் சொல்கிறாங்க. மேக்னெட்டிக் ஃபில்டர், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபில்டர்னு சொல்கிறாங்க. எனக்கும் அது கரெக்டான பேர் தெரில. ஓகே. இந்த மேக்னெட்டிக் டிவைஸ் ஒரு ஃபில்டர் மாதிரி அந்த உங்கள் மெயின் லைன் பைப் அந்த பம்ப் ரூம் பக்கத்துலேயே மெயின் லைனில் மாட்டி விட்டிங்கன்னா அது வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த ப்ளஸ் மைனஸ் பிரிக்கிற வேலையை அதை பார்த்துக்கும். அந்த மாதிரி போட்ட இடங்கள் எங்களுடைய கஸ்டமர்ஸ் நிறைய ஃபார்மர்ஸ் நாங்கள் போன இடத்துல உப்பு பிரச்சனை இருக்கிற இடத்துல அதை போட்டிருக்கிறாங்க. நாங்கள் பார்த்த வரைக்கும் 90% மேலே அது சால்வ் ஆகுது. ஸோ அதனால் அது ஒரு ரெக்கமெண்டேஷன். எங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஹெவி செடிமெண்டேஷன் இருக்குதோ, சால்ட் ஃபார்மேஷன் இருக்குதோ, அங்கே வந்து அந்த எலக்ட்ரிக் டிவைஸ், இந்த மேக்னெட்டிக் டிவைஸ் அதை மாட்டி வச்சுக்கிட்டா இது வந்து ஓரளவுக்கு சால்வ் ஆகும். இது ரெண்டாவது இன்புட். மூணாவது இன்புட் வந்து உங்கள் ஸ்பேசிங் பொறுத்த வரைக்கும் இந்த மல்பரிங்கிறது ஒரு புஷ்ஷாக வளரக்கூடிய ஒரு கிராப். இப்போ அதுவும் நீங்கள் வந்து நிறைய கட்டிங் பண்ணிட்டீங்க, அதனால நிறைய பிரான்ச்சஸ் வர ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? ஒரு கட் பண்ண இடத்துல இருந்து 2-3 பிரான்ச்சஸ் உங்களுக்கு வருது. இப்போ உங்களோட அப்ஜெக்டிவ் என்னன்னா, இவ்வளோத்தையும் நீங்கள் வந்து ப்ராப்பர் பயோமாஸா, இப்போ ஒரு ஹைப்போதெட்டிக்கலி ஸ்பீக்கிங், இதில் வளரக்கூடிய ஒரு ஸ்ப்ரவுட்டுமே ஒரு ஆள் உயரத்துக்கு 6 அடிக்கு வந்ததுன்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட் அவுட்புட் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியும் இல்லையா? அகைன் நான் ஸ்பேசிங்கை பற்றி கான்ஃபீல்டில் இருக்கும்போது நான் சொன்ன அதே இதை நீங்கள் கொஞ்சம் ரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஜஸ்ட் வளர ஆரம்பிச்சிருக்குது இல்லையா? ஆரம்பிச்சதே இவ்வளோ ஸ்பேஸுக்கு வந்துருச்சு. ஆமாம். இப்போ இன்னும் இலையே வரல, அதுக்குள்ளே இவ்வளோ ஸ்பேஸில் வந்துருச்சு. இப்போ இது கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கணும்? இப்போ நீங்கள் இந்த ஒன்று கட் பண்ணியிருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரவுட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? ஆமாங்க. இது வளர்ந்து ஒட்டிட்டு வர முடியாது, கொஞ்சம் ஸ்பேஸ் வரும். அதுக்கு அடுத்தது இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் தாண்டி போகும். இப்படி அந்த ஒரு பிரான்ச்சும் வளரும்போது இந்த சைட்லேருந்து வளரக்கூடிய பிரான்ச் இப்படி வருது இல்லையா? வரும்போதே அதுக்கு வந்து சன்லைட் கிடைக்க வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அப்போ சன்லைட் கிடைக்க வாய்ப்பு இல்லைன்னா ஆப்வியஸ்லி அது வளராது. ஃபோட்டோசிந்தசிஸ் இல்லைன்னா வளராது. அப்போ இந்த சைடு ஃபுல்லும் எல்லா இடமுமே இருக்கக்கூடிய அந்த ஸ்ப்ரவுட்டிங் ஆகக்கூடிய எல்லாத்துக்குமே உங்களுக்கு சன்லைட் கிடைச்சதுன்னா அது எல்லாமே ஈவனாக ஒரு சேம் ஹைட்டுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான பயோமாஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அதுக்கு முக்கியமான விஷயம் ஸ்பேசிங். ஏன்னா இப்போ என்ன ஆகுது, இப்போ நம்ம வளர்ந்துருக்கிற செடியை போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும், ஒரு சில ஸ்ட்ரைட்டாக போயிருக்கிற பிரான்ச்சஸை தவிர மீதி எல்லாமே குட்டி குட்டியாக இருக்குது, அப்படியே தான் இருக்குது. அதாவது சென்ட்ரலில் இருக்கிறது நல்ல அந்த சன்லைட் கிடைச்சி ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் ஆயிருக்கு. சைடில் வர்றது வந்து அது ரெண்டும் இடம் பத்தாதனால. எக்ஸாக்ட்லி. இதை வந்து நம்ம நேரில் போய் பார்க்கலாமா இந்த ஃபீல்டில்? வாங்க. இந்த புஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இதை எடுத்துங்களேன் உதாரணத்துக்கு. இது வந்து நல்ல பெருசாக போயிருக்குது. ஆமாம், கரெக்டாக. அதுக்கு அடுத்தது கொஞ்சம் சின்னது, அதுக்கு அடுத்து கொஞ்சம் சின்னது, இது அதை விட சின்னதாக இருக்குது. ஆமாம், இது ரொம்பவே சின்னதாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வளர்ந்து பாதியில் 4 இன்ச்சு தான் இருக்குது. இப்போது ஏன் இப்படி இருக்குதுன்னா, டெஃபினட்டாக அதுக்கு கிடைக்கிற சன்லைட்டுக்கும் க்ரோத்துக்கும் டைரக்ட் கோரிலேஷன் வரும். இந்த இடத்துலையும் சன்லைட் பட்டிருந்தால் கண்டிப்பாக இது வளர்ந்துருக்கும். அப்போ இந்த ஸ்பேசிங் போதுமானதாக இல்லைங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேபி நம்ம கேமராவை கூட இப்படி ஒரு ஃபோக்கஸ் பண்ணி காட்டினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சின்ன பிரான்ச்சஸ் எல்லாமே வந்து வளராமல் அப்படியே இருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். ஸோ அப்போ இதில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணோம்னா இந்த சின்ன ஸ்டெம்ஸ் எல்லாமே வந்து இந்த அளவுக்கு வராது கண்டிப்பாக. பட் இதில் ஒரு பாதி ஹைட்டுக்கு அதை வர வச்சுருக்க முடியும். அப்போ வந்து உங்களுக்கு
அந்த பர் ஸ்கொயர் மீட்டர் ப்ரொடக்டிவிட்டி வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகிருக்கும். ஸ்பேசிங் ஒரு 50% இன்க்ரீஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இன்றைக்கி வந்து அந்த ஃபாடர் கிராப்ஸை பற்றி நம்ம பார்த்தோம். அதில் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணலாம். ஏன்னா பொதுவாக அந்த ஃபாடர் கிராப்ன்றது எல்லாருமே இக்னோர் பண்ணுற ஒரு கிராப். ப்ராப்பர் ட்ரிப்ரிகேஷனோ இல்லை ஃபெர்டிகேஷன் இதெல்லாம் பற்றி பொதுவாக ஃபார்மர்ஸ் யோசிக்க மாட்டாங்க. அந்த விதத்தில் உங்களை நான் பாராட்டுறேன். ஏன்னா ஒரு பக்கம் நீங்கள் வந்து கோட்டில் பிஸியாக இருந்தாலும் உங்களால் முடிந்த சிஸ்டமேட்டிக் விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க. அந்த விதத்தில் என்னோட பாராட்டுக்கள். அதே சமயத்தில் நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு இல்லையா, கண்டிப்பாக அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா குறைந்த இடத்தில் அதிக பயோமாஸை கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நம்ம அந்த குரோட்டானை பற்றி பேசணும். ஸோ இதில் ஒன்று நான் சொல்லிக்க விரும்புகிறேன். எப்பயுமே சொல்கிற மாதிரி தான் குரோட்டான் அப்படிங்கிறது ஒரு டெக்னாலஜி, ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு இல்லாமல் நம்ம இன்னைக்கு பேசின ஃபோட்டோசிந்தசிஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபோட்டோசிந்தசிஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்குன்னு பில்ட் பண்ணப்பட்ட ஒரு டெக்னாலஜி. அதாவது சயின்ஸை டெக்னாலஜியாக கன்வெர்ட் பண்ண ஒரு ப்ராடக்ட். ஸோ அதனால தான் வந்து அந்த குரோட்டானே நம்ம சேர்க்கும்போது அந்த உங்களோட கேஸில் வந்து பயோமாஸ் கிரியேஷன் அதோட ஆப்டிமல் ஈல்ட் என்ன ப்ராபபிலிட்டி இருக்குமோ அந்த ப்ராபபிலிட்டியை நம்ம வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி கண்டிப்பாக கிடைக்கும். இதே மாதிரி ஃபாடர் வளர்க்குறவங்க இல்லை உங்களை மாதிரி கோட் ஃபார்ம் வச்சுட்டு அதுக்கு ஃபாடர் ரெடி பண்ணுறவங்க எல்லாருக்கும் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் உங்களுக்கு எது ரிலவெண்ட்டோ அதை வந்து நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா 2024 வருஷத்துடைய அக்ரி எக்ஸிபிஷன் ஜூலை 14 ஆரம்பித்த அந்த அக்ரி எக்ஸிபிஷனில் இன்னும் நிறைய விவசாயிகள் வந்து சந்தித்தாங்க. குரோட்டான் கஸ்டமர்ஸும் வந்தாங்க, குரோட்டான் பயன்படுத்தாத கஸ்டமர்ஸும் வந்திருந்தாங்க, ஃபார்மர்ஸும் வந்திருந்தாங்க. எனக்கு என்ன சந்தோஷமான விஷயம்னா அதில் நிறைய பேர் இதுக்கு முன்னாடி நம்ம போஸ்ட் பண்ண வீடியோஸ்லேருந்து ஒரு சில டிப்ஸ் எடுத்து ஃபாலோ பண்ணி அதில் வந்து அவங்க பெனிஃபிட்ஸ் பார்த்தேன், அதனால் இதே மாதிரி டெக்னிக்கலாக எங்களுக்கு வந்து யூஸ் ஆகிற மாதிரியே நீங்கள் வீடியோஸ் போட்டுட்ருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் முடிந்த வரைக்கும் என்னுடைய நாலேஜுக்கு தெரிஞ்ச தகவல்களை தான் நான் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி சொன்ன தகவல்களும் கண்டிப்பாக ஒரு சிலருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க அறிவியலை பற்றி மட்டும்தான் நம்ம பேசுகிறோம், வேறு அதை தாண்டி பேசுகிறதில்ல. ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஃபாலியேஜ் ஆர் பயோமாஸ் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், பார்த்துட்டு இருக்கிற ஃபார்மர்ஸும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ மீண்டும் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட திருப்பியும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். வணக்கம் சார். தேங்க்யூ.